நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம மல்லி இருக்காங்கல்ல, அவங்க இன்னும் ஸ்கூலுக்கு போறாங்க. நான் தான் அவங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாங்க. அந்த சமயத்துல செம்ம கடுப்பான நம்ம விஜய் இதன் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, உனக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நீ வீட்டுல இருக்கிற சோஃபா, கட்லு, ஃப்ரிட்ஜ் இந்த மாதிரி ஒரு பொருள் மாதிரி தான் நீ அந்த வீட்டுல இருந்துக்கலாம் சொல்லிட்டு அதை விட்டு அதவே அட்வான்டேஜா எடுத்துன்னு வந்து ஸ்கூல்ல என் பேரை பதிக்க வைக்கிறதோ, நீ தான் என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்றது இந்த வேலை வச்சுக்காத. நான் பல டைம் சொல்லிட்டேன், இந்த மாதிரி திரும்ப வச்சுக்கிட்டோம் அவ்வளவு கொண்டுருவேன். அது மட்டும் இல்லாம இவளோட எக்ஸாம் பேப்பர்ல சைன் பண்ண நீ யாரு, உனக்கு என்ன இது இருக்கு, நான் தான் சைன் பண்ணுவேன், என்ன தவிர வேற யாரும் சைன் பண்ணக்கூடாது, ராஜேஸ்வரி சைன் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு, அவங்க அத்தை அவங்க அம்மா அவ்வளோ சித்தி தான், அவ பண்ணலாம் அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸ் இல்லை, இதுக்கு மேல தேவையில்லாம இந்த குடும்ப விஷயத்தில் தலையிட்டோம் உன்னை அவ்வளவுதான் பாத்துக்கோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஆவேசப்பட ஆரம்பிக்கிறாரு. என்ன பண்றது எது பண்ணணும்னு சொல்லிட்டு தெரியாம ஒன்னும் பூரி இல்ல சொன்ன தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை போட்டு ஒரு பக்கம் போறாங்க. சரி, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்திருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம ராஜேஸ்வரி இருக்கால, அவர் வந்து போன் பண்ற ஒரு பக்கம், என்னடா தம்பி எதோ நடந்துன்னு இருக்கு, எப்படி எப்படியோ நடந்துன்னு இருக்குன்னு கேள்விப்பட்டோம், உண்மையா இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. எல்லாமே தெரிஞ்சுக்கணும் தான் கேட்கறாங்க, நல்லாவே தெரியுதுங்க. ஏன்னா வேணுமனே அழுத்தி கேட்கறாங்களே, அதே நம்ம புரிஞ்சுக்கணும் இவங்க எந்த அளவுக்கு கேடு கட்ட கேரக்டரா இருக்கணும்னு சொல்லிட்டு. சரி, இப்படியெல்லாம் ஒரு தருணம் போயிட்டு இருக்க, மறுபக்கம் ஏதாவது நல்லது நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நாம ஒரு பக்கம் ரொம்பவே ஆவலா காத்துன்னு இருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு அந்த கடவுளை ஒரு பக்கம் வேண்டிக்கலாம். சரி, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் காலப்போக்கில் காலம் போயின்னு இருக்கிற இந்த சமயத்துல ஏதாவது வாழ்க்கையில மாற்றம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பல விதத்துல நம்ம காத்துன்னு இருக்கோம். சரி, இப்படியெல்லாம் இருக்கிற இந்த சமயத்துல கரெக்டா நம்ம பட்ஜெட் சாமி ராஜேஸ்வரி என்ன பண்றா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம விஜய் வந்து தெரியாம அவசரத்துக்கு ஏதோ வார்த்தையை விட்டுறா. வார்த்தையை விட்டா அளக்க முடியாது ராஜேஸ்வரி, உனக்கு பல டைம் சொல்லிட்டு இருக்கேன், ஒரு டைம் இருந்தா அளந்துடலாம், பல டைம் நீ வார்த்தையை விட்டுட்டா இதுக்கு மேல அளக்க முடியாது, எல்லாமே ஒரு லிமிட் தான், அந்த லிமிட்டுக்கு மேல போனா எல்லாமே கண்ட்ரோல் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சும்மா சொல்ல மாட்டாங்க. ராஜேஸ்வரி பேசுறது எல்லாமே நம்ம விஜய் கேட்டுறாரு. என் பொண்ணு அந்த அளவுக்கு கேவலமா இந்த அளவுக்கு மட்டமா பேசியிருக்கா, இவ்வளவுதான் கேவலமா நம்ம நம்பின்னு இருந்தோமே, இது நம்ம முட்டாள்தனம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் புரிய வருது இவங்களுக்கு. பொறுத்தது போதும், பொங்கி எழுடா அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் பொங்கி எழ போறாங்க. இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போறாங்க, எது எது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் பார்க்க தானே போறோமே. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம மல்லி இருக்காங்கல்ல, அவங்க இருந்தா வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு அவங்க நடந்தது எல்லாமே அவங்க பெரியம்மா கிட்ட சொல்றாங்க. அவங்க பெரியம்மா செம கோவப்படுறாங்க. என்ன நடக்குது இந்த வீட்டுல, உனக்குன்னு ஒரு மட்டு மரியாதை ஒரு மரியாதையே இல்லாம போயிடுச்சு, இப்படியே விடக்கூடாது மல்லி, இப்படியே விட்டா ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாத்தையும் நம்ம தலைகீழ மாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிருக்காங்க. ஆனா என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தெரியலங்க. எல்லாமே அந்த கடவுளோட கையில் தான் இருக்கு. பார்ப்போம், கடவுள் இருக்க பயமே அப்படின்ற டைலாக சொல்லிட்டு நம்ம போனாதான் வாழ்க்கையில ஒரு சிறந்த ஒரு தத்துவத்தையும் அடையலாம், சிறந்த ஒரு வாழ்க்கை வரமுறையும் நம்ம பெற முடியும். சரி, இப்படியெல்லாம் ஓடிக்கொண்டு இருக்கிற எந்த காலத்துல எதனா புதுசா தினசரி ஏதாவது நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நாம ஒரு பக்கம் ஆவலா காத்துன்னு இருக்கோம். அது போலவே நிறைய பேர் நிறைய விஷயத்துல காத்துன்னு இருப்பாங்க. நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுக்க தான் போறோம். பார்ப்போம், மேலும் மேலும் எதனா புது அப்டேட் எதனா கிடைக்க போதா கிடைக்காதான்னு சொல்லிட்டு. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக.